சாட்டர்டே மினி விலாக் பார்க்கலாமா? ஸோ அப்படி சாட்டர்டே நானும் எங்கள் அண்ணனும் வந்து கோயிலுக்கு போயிட்டு அப்படியே நாங்கள் போன கடை வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இட்லிக்குன்னே ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை. அண்ட் இட்லியில் இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் வந்து போட முடியுமா அப்படிங்கிறது இந்த கடையில் பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து இட்லியில் வந்து சோயா இட்லி, பொடி இட்லி, குட்டி இட்லி, இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் இட்லிஸ் எல்லாமே வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க ஜஸ்ட் ஒரு ரோட் கடையில் இருந்து. ஸோ வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து மட்டும் ஆரம்பித்த ஒரு ரோட்டோர கடை வந்து இப்போ வந்து வித்தின் 1 இயரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க செப்ரேட்டாக ஒரு ஷாப் ஆரம்பிக்கிற அளவுக்கு அவங்களோட க்ரோத் வந்து இருக்குது. ஸோ இட்ஸ் நன் அதர் ஆக்டர் வெங்கி அண்ணா அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பித்தது தான். அண்ட் நான் இது சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த கடைங்கிறது. இட்ஸ் சுட சுட இட்லி. ஸோ சுட சுட இட்லியில் வந்து அப்போமே வந்து ரோட்டோரமாக இருக்கும்போது கூட்டம் இருக்கும். ஸோ இப்போ கடை வேறு போட்டாங்க, சொல்லவே வேண்டாம், நீங்களே பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு. ஸோ நாங்கள் இட்லியில் மட்டும் இல்லை வெரைட்டிஸ் போடுவோம், தோசையிலையுமே வந்து நாங்கள் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் தோசை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண தோசை தான் சப்பி தோசை, சப்பி லாவா அண்ட் பென்னி தோசை. இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் தோசை எல்லாமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சப்பி தோசை அண்ட் வடகறி தான். ஸோ அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுற ஒவ்வொருத்தர் ஆர்டரும் வந்து கரெக்டாக எடுத்து ஒவ்வொருத்தர் வந்து பேர் எழுதி யார் வந்து சொல்கிறாங்களோ அவங்க பேரெல்லாம் எழுதி அந்த ஆர்டர் வரும்போது அந்த பேரை கூப்பிட்டு கொடுக்குறது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்து நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நம்மளோட சப்பி தோசை எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ வந்து ட்ரை பண்ணி பார்த்தப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சப்பி தோசை, வடகறி வேறு லெவலில் இருந்துச்சு டேஸ்ட் எல்லாமே. அண்ட் இன்னொன்று விஷயம் நான் இந்த கடையில் வந்து நோட்டீஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்களோட லைட்டிங்கோட ஐடியா தான். அது வந்து எப்படி வச்சுருக்காங்கன்னா வந்து இட்லி தட்டுக்கு நடுவில் லைட்டிங் வர மாதிரி அந்த ஐடியா பண்ணி வச்சுருக்காங்க. அதுவுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் காஃபி வாங்கினோம். ஸோ காஃபி நான் குடிக்க மாட்டேன், அண்ணா தான் குடிச்சிட்டு, அண்ணாவுமே வந்து பார்த்திங்கன்னா காஃபியும் வேறு லெவல் அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் ட்ரிவாண்ட்ரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஃபுட் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். அந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பத்மநாப சுவாமி கோயிலுக்கு வெஸ்ட்டு நடக்கிட்ட தான் இருக்குது. ஸோ அப்படியே நாங்களுமே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ வந்து இந்த மினி விலாக் இதோட வந்து நம்ம வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டே டியூன்ட். பாய்.